ஹாய், நான் அதீப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெட்டு யூஸ் பண்ணாமல் ஆப் யூஸ் பண்ணாமல் எப்படி ஹை குவாலிட்டி வீடியோ காலிங் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 1-2 டாப்பிக்கை பற்றியும் பேசுகிறோம். அந்த டாபிக் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நார்மலாக வீடியோ கால் பண்ணுறதுக்காக எந்த ஆப் யூஸ் பண்ணுவோம்? ஒன்று ஐஎம்ஓ, ஸ்கைப்பு, இல்லாட்டி டியூ, இல்லாட்டி வாட்ஸ்அப் மெசேஞ்சர், இல்லாட்டி எஃபி மெசேஞ்சர். இந்த 5 ஆப் தான் நார்மலாக எல்லாருமே வீடியோ கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆப்பில் இருந்தாலும் நம்ம வீடியோ கால் பண்ணும்போது நமக்கு வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வீடியோ குவாலிட்டி இருக்காது, இல்லாட்டி சவுண்டு சிங்க் ஆகாது, இல்லாட்டி வீடியோ ஸ்டெக் ஆகி நிற்கும், இல்லாட்டி வீடியோ ஸ்டெக் ஆகி அப்படியே அந்த வீடியோ கால் கட் ஆயிரும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கால் பண்ணால் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பதில் நெட் ஸ்பீடு இல்லைங்கிற ஒரே பதில் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணும்போது, டிக்டாக் யூஸ் பண்ணும்போது, டவுன்லோட் பண்ணும்போதெல்லாம் நெட் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்பீடு நம்ம வீடியோ கால் பண்ணும்போது கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ கால் பண்ணுற எல்லாருமே நினைப்போம், இந்த வாய்ஸ் கால் பண்ணுற அதே குவாலிட்டியில் நம்மளால் வீடியோ கால் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாய்ஸ் கால் பண்ணுற அதே குவாலிட்டியில் நம்ம எப்படி வீடியோ கால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜியோ சிம்மு, ஒரு ஸ்மார்ட் ஃபோனு தான் வேணும். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று ரியல்மி, ஒன்று விவோ. இந்த 2 ஃபோன்லையுமே ஜியோ சிம்மு தான் இருக்குது. இந்த 2 ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ஹை குவாலிட்டி வீடியோ கால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன்லையுமே நெட்டு ஆஃபில் தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ரியல்மி ஃபோனில் இருந்து விவோ ஃபோனுக்கு நான் ஒரு வாய்ஸ் கால் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனுமே வாய்ஸ் காலில் கனெக்டடாக தான் இருக்குது. இப்போ இந்த ரியல்மி ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணி பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோட ஐக்கன் தெரியும். அதே மாதிரி இந்த விவோ ஃபோன்லேயும் வீடியோ காலோட ஐக்கன் தெரியுது. இந்த ஐக்கனை நம்ம யாருமே கவனிக்க மாட்டோம். இந்த ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணி தான் இந்த வாய்ஸ் காலை நம்ம வீடியோ காலாக ஸ்விட்ச் பண்ண போகிறோம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரியல்மி ஃபோனில் எண்டி பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடியோ காலோட ஐக்கனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ண உடனே விவோவில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்வைட்டிங் ஏ வீடியோ காலுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை நம்ம வேணும்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்கிரேட் டு வீடியோ காலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த 2 ஃபோனுமே வீடியோ காலில் கனெக்டடாக இருக்கும். இப்போ இந்த 2 ஃபோனுமே வீடியோ காலில் கனெக்டடாக தான் இருக்குது. இது வேணுமா நம்ம டேரெக்டாக வாய்ஸ் காலாகவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரியல்மி ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டி பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு வாய்ஸ் காலோட ஐக்கன் இருக்குது. இந்த ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணோம்னா இது டேரெக்டாக வாய்ஸ் காலாக ஸ்விட்ச் ஆயிடும். வீடியோ கால் வேணும்னா அந்த வீடியோ காலோட ஐக்கனை ப்ரெஸ் பண்ணோம்னா அது வீடியோ காலாக மாறிடும். இன்னும் வாய்ஸ் கால் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணோம்னா இந்த காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ கால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கால் பண்ணிங்கன்னா உங்களால் டேரெக்டாகவே வீடியோ கால் பண்ண முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல குவாலிட்டியில் இந்த வீடியோ காலை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் குரூப் கால் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜியோ டு ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதர் நெட்வொர்க்கு நான் கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம வீடியோ காலுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது கால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இந்த 3 நெட்வொர்க்குமே 2Gயில் ஒர்க் ஆகும், 3Gயில் ஒர்க் ஆகும், 4Gயில் ஒர்க் ஆகும். ஆனால் ஜியோ 2G, 3G இந்த 2 இதுலையுமே ஒர்க் ஆகுது. 4G VLT இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுதான் இதோட காரணம். ஜியோவில் வாய்ஸ் கால் 4Gயில் தான் கனெக்ட் ஆகுது. அதனால தான் அந்த வாய்ஸ் காலை நம்மளால் டேரெக்டாக வீடியோவுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுது. அப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ கால் பண்ணுறதுக்கு நெட்டு தேவையில்லைங்கிறது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக வாய்ஸ் கால் தான் பண்ணுறோம். அந்த வாய்ஸ் காலை தான் நம்ம வீடியோ காலை ஸ்விட்ச் பண்ணுறோம். அதனால அதுக்கு நெட்டு தேவையில்லை. நம்ம எவ்வளோ தூரம் பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெய்லி டேட்டா பிளான்லேருந்து எம்பி அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அம்பானி எல்லாமே ஃப்ரீயாக தரமாட்டார். அடுத்ததான் இந்த டாபிக் கூட 1-2 டாப்பிக்கை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ சிம்மில் எப்படி காலர் டூன் செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த காலர் டூன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஆள் கூப்பிட்றதா இருந்தால் ஃபோனு ரிங் ஆகிற சவுண்டு தான் கேட்கும். அந்த சவுண்டுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வைக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதோ அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறமா சர்ச் பாரில் ஜியோ மியூசிக்குங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே ஜியோ 7 மியூசிக்குங்கிற ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 லைன்ஸ் தெரியும். இந்த 3 லைன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை இதில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். அப்படி லாகின் ஆகாட்டி நீங்கள் மேனுவலாக தான் லாகின் பண்ணிக்கணும். இது லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. பிடிச்ச பாட்டை சர்ச் பண்ணதுக்கப்புறமா ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பாட்டோட நேமுக்கு கீழே செட்டு ஜியோ டூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு ஜியோ டூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மறுபடியும் வரும். இதை ப்ரெஸ் பண்ண ஒரு 5 செகண்டுக்குள்ளே உங்கள் ஃபோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜியோ சிம்மில் காலர் டூன் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான் வரும்.
உங்களுக்கு இந்த காலர் டோன் பிடிக்காட்டி அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறதும் இந்த மெசேஜ்லேயே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோவில் காலர் டோன் செட் பண்ணுறது ஃப்ரீ தான், அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வர ஒரு ப்ராப்ளம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே கரண்டில் இருக்கிற ரீசார்ஜ் பிளான் தீரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம அடுத்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிடுவோம். இப்படி ரீசார்ஜ் பண்ணுற பிளானு அன்னைக்கே ஆக்டிவேட் ஆகாது. ஜியோவில் ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்கும்போது அடுத்த ரீசார்ஜ் பிளானை பண்ணிங்கன்னா அந்த பிளானு அப்போயே ஆக்டிவேட் ஆகாது, அது பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் மை ஜியோ ஆப்புங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறமா மை ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சிம் நம்பரை வச்சு இதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பிளான்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வியூ டீட்டெயிலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிம்மில் இருக்கிற எல்லா ரீசார்ஜ் பிளான்ஸுமே இதில் காட்டும். இதில் ஏதாவது பிளான் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த பெண்டிங் இருக்கிற பிளானுக்கு மேலே ஆக்டிவேட்டின்னு சொல்லி ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த பிளானே ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.